வணக்கம். 2 நாள் பயணமா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்திருக்கிற புதின் அவருக்கு சிறப்பான வரவேற்பு குடுக்கப்பட்டது மட்டும் இல்லாம, அவர் பார்த்தீங்கன்னா, நெறைய சிறப்பான விஷயங்கள் இந்தியாவுக்கும் செஞ்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ புதின் வந்திருக்க இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னர் ஒரு சின்ன ரீப்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதுக்கு முன்ன ஒரு பேக்ரவுண்ட் நடந்த விஷயத்த சொல்லிட்டு போனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். தியான்ஜின் சைனால பார்த்தீங்கன்னா, அங்க நடந்த மாநாட்டில எல்லா முக்கியமான நாடுகளோட தலைவர்கள்லாம் அங்க வர்றாங்க. ஸி ஜின்பிங் வராரு. ஏன்னா, அவங்களோட நாட்டில தான் நடத்தப்படுது. அங்க ரஷ்ய அதிபர் புதினும் வராரு. அங்க ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு புரோட்டோகாலு, ப்ராப்பர் ஸ்கெடியூல் பிரதமர் இப்படி தான் போவாரு, புதின் தான் போவாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பரா பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த அந்த ஸ்கெடியூல் உடைச்சு என்ன பண்றாரு புதின், மோடி அவர்கள தன்னுடைய பாதுகாப்பு மிகுந்த கார்ல ஏத்திட்டு போறாரு. நெறைய நேரம் பேசுறாங்க, வராங்க. இது சாதாரணமா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் இதற்கு பின்னணியில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள கொல்றதுக்காக ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டப்பட்டதாகவும், இது ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரிஞ்சு, மோடி அவர்கள அந்த அவர கொல்லப்படுறதுலேருந்து காப்பாத்துனதுல ஒரு முக்கிய பங்காற்றுனது புதின் அவருடைய சீக்ரெட் சர்வீஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை மோடி அவர்கள்கிட்டே விளக்கியிருக்காரு. அதனால தான் மோடி அவர்கள் சைனாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா, எதுக்கு கை தட்டுறீங்க, திருப்பி நான் வந்துட்டேன்னு கை தட்டுறீங்களா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல், தாக்காவில் ஒரு சிஐஏ ஏஜென்ட் கொலை செய்யப்படுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வலைப்பின்னலாக நடக்குது. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியில் ஏற்கனவே இந்தியாவும் ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா, இது பிஜேபியோட ஆட்சி மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்க காங்கிரஸ் ஆட்சி, ஏன் நேரு அவர்களோட காலத்திலேருந்தே நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் என்றைக்குமே ஒரு நல்ல டைஸ் இருந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் லெவலையும் என்றைக்குமே இந்தியா கூடிய ஒரு நல்ல நண்பனாக உற்ற தோழனாக தான் ரஷ்யா இருந்துக்கு. ரஷ்யா கூட நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி என்றைக்குமே பார்த்திங்கன்னா முதுகில் குத்துனதே இல்லை ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையில் சைனாவில் நடந்த இந்த விஷயத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, மோடி அவர்களுக்கு புதின் மேலே இன்னும் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படவே இப்போ நடந்த இந்த சம்மிட்டுக்கு புதின் வராரு. இது எந்த நேரத்தில் வராருன்னு பார்த்திங்கன்னா, 2021க்கு அப்புறமா இதான் முதல் முறையாக புதின் வராரு. ஏன்னா இதுக்கு நடுவில் உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துகிட்டே இருக்குது. புதின் அவர்கள் ஒரு சின்ன நாட்டு மேலே படையெடுத்து கான்குவெஸ்ட் பண்ணிட்டாரு. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சிவிலைசேஷனில் அவர் பார்த்திங்கன்னா பழைய மாதிரியே போகிறாரு. அவர் உலகத்தின் ஒரு எதிரி வில்லன் மாதிரியே வெஸ்டர்ன் மீடியா முழுக்க ப்ரொபகேண்டா பண்ணுறாங்க. யாரெல்லாம் அவர் கூட பேசுகிறாங்களோ அவங்களாம் தள்ளி வைக்கப்படுறாங்க. எந்த கண்ட்ரிலாம் ரஷ்யா கூட உருவாடலாம் தள்ளி வைக்கப்படுது. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னால யூரோப்னு அமெரிக்காவால். அது மட்டும் இல்லாமல் புதினை முழுக்க ஒரு டைரண்ட் ஒரு வில்லன் மாதிரியே காட்டுறது. அண்ட் அதையும் தாண்டி யாரெல்லாம் புதின் அவர்கள் பற்றி நல்லா பேசுகிறாங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா சர்வாதிகாரிக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்கிறது. முழுக்க ஒரு பேட் லைட்லேயே இருந்தார். அந்த ஒரு சூழ்நிலையில் இந்தியாவுக்கும் இந்த உக்ரைன் வார் ரொம்ப உச்சகட்டத்தில் போயிட்டு இருந்தப்போ புதின் வரவே இல்லை. இதெல்லாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா இதான் முதல் முறையாக புதின் வராரு. இதான் பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டோரி. சரி, வந்தது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து மட்டும் இல்லாமல், இந்த அவர் இந்தியாவை ரொம்ப மதிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா ராஜ்காட்டில் இருக்கிற காந்தி அவர்களுடைய நினைவு இடத்துக்கு போயிட்டு ரஷ்யன் மொழியிலே பார்த்திங்கன்னா அங்கே அவருடைய மெமரி எழுதிட்டு போகிறாரு. இதெல்லாமே இந்தியா மேலே அவர் வச்சுருக்க நன்மதிப்பை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி சரி வியாபாரத்துக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்ததுனால என்ன எம்ஓயூலாம் கையெழுத்திடப்பட்டுச்சு, எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பார்த்திங்கன்னா நட்புறவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் சாதகமாக நடந்திருக்கு, என்ன மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவை பைலேட்ரல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்திங்கன்னா இன்னும் எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இப்போது இந்தியா அண்ட் ரஷ்யா தனித்தனியாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து கைகோர்த்து செயல்படுறப்போ அந்த ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஃபியூச்சரை நோக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் எப்படி ஒரே பாதையில் பயணிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப குறிப்பாக மோடியும் புதினும் விவாதிச்சதாக சொல்லப்படுது. அதையும் தாண்டி இப்போ இந்தியாவுக்கு இருக்கிற நெய்பர்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் எனிமீஸாகவும் இருக்காங்க. பட் அதே ஃப்ரெண்ட்ஸாகவும் எனிமீஸாகவும் அங்கே ரஷ்யா கூடயே இருக்கணுன்றதுக்கான அவசியம் இல்லை. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 2 பேருக்குமே ஒரு மியூச்சுவல் எனிமீஸ் இருந்தாலும் ரஷ்யாவுக்கு நம்மளுக்கு யாரெல்லாம் ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் இருப்போ அவங்களுக்கு ஒரு குட் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் எப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ரஷ்யாவும் இந்தியாவும் எந்த ஒரு மனஸ்தாபத்துக்குள்ளாயும் மற்ற ஒரு கண்ட்ரிஸ்னால போகாமல் தொடர்ந்து நட்பின் பேரில் பயணிக்கலாம். மற்ற நாடுகள் கூட இருக்க பிரச்சனைக்கு தீர்க்கறதுக்கு இந்தியா எப்படி உதவ போகுது
ரஷ்யாவுக்கு. அதே மாதிரி ரஷ்யாவும் இந்தியாவுக்கு மற்ற நாடுகள் கூட இருக்கக்கூடிய சிறு பெரிய பிரச்சனைகளை ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு ரஷ்யாவும் எப்படி உதவ போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி சப்ளை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமான தேவை இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஜனத்தொகையில் வந்து நம்ம ரஷ்யாலாம் வந்து எங்கேயோ அங்கே ஜனத்தொகை ரொம்ப கம்மி, பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜியோட தேவை ரொம்ப அதிகம். அந்த வகையில் எனர்ஜி சப்ளை அப்படிங்கிறத முழுக்க நிறுத்தாமல் யார் தலையிட்டாமல் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்மளுக்கு இருக்கிற அந்த வியாபார உறவு அப்படின்னா ஆயில் தான். ரஷ்யா கிட்ட வந்து நம்ம வந்து ஆயில் வாங்கிட்டே இருப்போம். அதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னால் ஒரு சாங்ஷன் போட்டு அமெரிக்கா நிறைய வாட்டி தலையிட்டு மூக்க நுழைச்சி இந்தியாவை ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்யாவை இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டினாலும் முருட்டினாலும் தொடர்ந்து ரஷ்யா நம்மளுக்கு ஆயில் சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது ஆயில். ஆனால் இந்த வாட்டி அந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ரஷ்யா கூட அக்ரிகல்ச்சர், ஃபர்டிலைசர்ஸ், தொடர்ந்து இன்னும் நிறைய வெப்பன்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்குறது மட்டும் இல்லாமல் இராணுவ ஒப்பந்தங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கையெழுத்திடப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கூட்டு பயிற்சியாக இருக்கட்டும், கூட்டு ஒற்றிகையாக இருக்கட்டும், அண்ட் தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு இந்தியன் டிஃபென்ஸ்க்கு ரஷ்யா அப்படி உதவ போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் $100 பில்லியன் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ட்ரேட் நடக்க போகுது. இது 2030 வரைக்கும் நாங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே லாபகரமாக இருக்க மாதிரியான நிறைய எம்ஓஇஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக லேபர் மொபிலிட்டி அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷிப்பிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ட்ரேட் லெவலில் வந்து அதிகமாக வந்து அவென்யூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத அவென்யூஸாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஃபர்டிலைசர்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங்கில் 2 பேருக்கும் லாபகரமாக எப்படி நிறைய விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறதும் முக்கியமாக வந்து பேசப்பட்டிருக்கு. நம்ம இந்திய அதிகாரிகளும் ரஷ்ய அதிகாரிகளும் இதை பற்றி வந்து நிறைய பேசியிருக்காங்க. இதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ்லாம் வந்து போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குவோம், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்தோ யூஎஸ் கிட்ட இருந்தோ வாங்குறது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே நம்மளுக்கு வந்து தொடர்ந்து டிஃபென்ஸில் நம்மளுக்கு சப்ளை பண்ணிருக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை டேங்க்ஸாக இருக்கலாம். அதையும் தாண்டி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து ரஷ்யா நம்மளுக்கு என்றைக்குமே வந்து ஒரு பார்ட்னராக இருந்திருக்காங்க. இதை முடிக்காமல் இன்னும் அடுத்த லெவலுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 40 வருஷத்துக்கு வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் டிஃபென்ஸ் அப்படிங்கிற துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஒன்றாக இணைந்து செய்ய போகிறாங்க. குறிப்பாக வியாபாரம் அவங்ககிட்ட இருந்து வாங்குறது அப்படிங்கிறத இன்னும் எப்படி அதிகமாக்க போகிறோம், என்றைக்குமே ஒரு நிரந்தர பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி வந்து நோக்கி சொல்லணுங்கிற மாதிரி முக்கியமான விஷயங்கள் இராணுவ தளவாடங்கள் பற்றி வந்து பேசப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக வந்து ரஷ்யன்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். ரஷ்யன்ஸ்க்கு என்னப்பா நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா டூரிஸ்ட் வீசா கேட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் வீசா 30 நாளுக்கு ரஷ்ய சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்திய தூதரகத்திலேருந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரஷ்யன்ஸ்லாம் எங்கே இந்தியாவுக்கு வர போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ரஷ்யன்ஸ் நிறைய பேர் வந்து இந்தியா முழுக்க பல வேலைகளுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம கோவாவில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெள்ளை இனத்தவர் அதிகமாக இருப்பாங்க. அப்படின்னா வந்து அதில் ஆல்மோஸ்ட் 90% வந்து ரஷ்யன்ஸாக தான் இருப்பாங்க. ரஷ்யாவில் வந்து ஒரு குட்டி கண்ட்ரியே வந்து கோவாவில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கோவாவில் சுற்றி இருக்க பல ஐலாண்ட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ரஷ்யர்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இந்தியாவில் ஏன்னா இப்போது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெதர் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், இல்லைனா பிடிக்காத மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து சகிச்சிக்கலாம். பட் ரஷ்யாவில் ரொம்ப கொடூரமான ஒரு கோல்டு இருக்கும். அங்கே வசந்த காலம் முடிஞ்சு திருப்பியும் குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான லைஃப் இருக்காது. அதை அங்கே இருக்கிற நிறையா ரஷ்யன்ஸே வந்து விரும்புறதில்லை. அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு 6 மாதம் வந்து இந்தியாவில் தங்கிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த வீசாவில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்றதுனால அப்ளை பண்ணோன்னா டூரிஸ்ட் வீசாவை ஒரு 30 நாளைக்கு எலிஜிபிள் வர மாதிரி வந்து பண்ணி தந்துருக்காங்க. இது பெரும்பான்மையான ரஷ்யன்ஸ்க்கு ஒரு பெரிய நிம்மதியை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா ரஷ்யன்ஸ்லாம் நிறையா கண்ட்ரீஸ்க்கு போய் வாழணும் இந்த 6 மாதம் நினச்சா கூட, குறிப்பாக அங்கே இருக்கிற ரஷ்யன்ஸ், கோவாவில் இருக்கிற ரஷ்யன்ஸ் கூட நானே வந்து பேசியிருக்கேன். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போர் நடக்கிறப்போ அந்த போரில் போயிட்டு பங்கெடுத்துக்கு வந்து விரும்பாத நிறைய ரஷ்யன்ஸ் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்தியா வந்து எங்களுக்கு 2வது தாய்நாடாக இருக்குது, இங்கே வந்துட்டு போனால் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, இந்தியாவை வந்து முற்றிலுமாக எங்களோட லைஃப்பில் வந்து அகட்டிட்டு பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்தியாவுக்கு வர விரும்புகிற ரஷ்யன்ஸ்க்கு இந்த டூரிஸ்ட் வீசா அப்படிங்கிறது ஒரு பெரிய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இதையும் தாண்டி இன்றைக்கி புத்தின் வந்து பண்ணியிருக்க அக்ரிமெண்ட்ஸாக இருக்கலாம், மோடி புத்தினோட நட்பாக இருக்கலாம், ஒரே ஒரு ஆளுக்கு வந்து மூக்கு ரொம்ப வேர்த்து போயிடும். பாகிஸ்தானாக கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு நம்ம என்ன பண்ணாலுமே வந்து வயிறு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து சைனாவும் இதை விட்டு நோக்கிட்டு இருக்கும். சைனாவை பற்றி நான் கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் குறிப்பாக யாருக்கு ரொம்ப வயிற்றுச்சல்னா நம்ம ட்ரம்ப் அண்ட் யூஎஸ்க்கு தான். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் சரி யூஎஸும் சரி இந்தியா வந்து அவங்கக்கிட்ட கை கட்டி நிற்கணும், கையேந்தி நிற்கணும், அவங்கள மட்டுமே நம்பி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை பிக் பிரதர் மென்டாலிட்டியில் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கூட முழுசாகவும் பகச்சிக்கல.
இருக்கல. அவங்க கூட இப்போ ஒரு பேலன்ஸ்டான ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு வகையில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை, அதாவது யூஎஸ் கூட வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாதுன்னா கூட வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிட்டு முழுசாக அவங்களையும் பகச்சிக்காமல் ரஷ்யா கூட நம்மளோட கைகோர்ப்பு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் படுத்தியிருக்கோம். இதில் உலக லெவலில் எல்லா தலைவர்களுமே இல்லை நாடுகளுமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியாவையும் ரஷ்யாவையும் பிரிக்க முடியாது, அவங்க 2 பேரும் என்றைக்கும் பார்ட்னர்ஸாக இருப்பாங்கன்றத இந்த அக்ரிமெண்ட்ஸ் இந்த மீட்டிங் மூலியமாக வந்து உலகத்துக்கு புரிய வச்சுருக்காங்க. ஸோ சைனாவை பற்றி நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, சைனாக்கும் நம்மளுக்கும் நிறையா எல்லை பிரச்சனைகள், வாய்க்கா தகராறுலாம் இருந்தாலும் சைனா நம்ம கூட வந்து யூஎஸ்ஏ இன்றைக்கி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ரஷ்யா கூட அவங்க நல்ல நட்பில் தான் இருக்காங்க. இந்தியா வந்து அவங்களுக்கு ஒரு காம்படிட்டராக இப்போதைக்கு பார்க்கல அப்படின்னா கூட வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நெய்பர் அப்படிங்கிறனால நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு யூஎஸோட கொட்டத்தை எப்படி அடக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சைனா. ஏன்னா உலக அரசியல் நம்ம ஊர் அரசியல் மாதிரி தான் மாறிட்டே இருக்கலாம். அதே மாதிரி வந்து சைனா வந்து இந்தியா கூட ஒரு நட்புறோட பேர்றதுக்கு முக்கியமாக வந்து ரஷ்யா கூட இன்றைக்கி இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாக உதவும். ஏன்னா ரஷ்யா கூடயும் வந்து பகச்சிக்கூடாது, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சைனாவும் நம்ம கூட வந்து எப்படி நம்மளையும் ஒரு சாதகமாக பயன்படுத்திட்டு அவங்களோட கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட்டையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை சைனாவுக்கு வரதுக்கு இந்த புத்தின் அண்ட் மோடியோட மீட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேல்யூ ஆடட் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதையும் தாண்டி பல நல்ல விஷயங்கள் இந்தியா ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப்பை மனதில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா புத்தினும் மோடியும் வந்து பேசியிருக்காங்க. மொத்தத்தில் உலக ஒரு அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம ரஷ்ய அதிபர் புத்தின் இந்தியாவுக்கு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை தாண்டி வந்து சில பேர்லாம் நம்ம பாசத்துக்கு பேர் போனவங்கன்னு தெரியும், ஆனால் நார்த்தில் பல ஊரில் வந்து பார்த்திங்கன்னா புத்தினோட ஃபோட்டோ வச்சு பூஜைலாம் பண்ணி ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. இதனால தான் கொஞ்சம் ஓவராக இருக்கும். புத்தினே பார்த்தா ஹே வாட் இஸ் திஸ், ஓ அது இங்கிலீஷா, ரஷ்ய மொழியில் எப்படி சொல்கிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருப்பாரு. பட் நல்ல ஒரு மீட்டிங் இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு சந்திப்பு. இந்த சம்மிட்டில் புத்தின் வந்துட்டு போனது அப்படிங்கிறது தான் எல்லாரோட பார்வையாகவும் இருக்குது. நன்றி.